ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டியாலா பேண்ட்டுக்கு மேலே போடுறக்கு ஒரு ஹை நெக் குர்த்தி ஸ்லீவ்லெஸ் தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அதோட ஃபினிஷிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ அது ஸ்டிச் பண்ணுறப்ப நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆயிடுச்சு. அதை என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மிஷின் க்ளீன் பண்ணோன்ட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணேன். ஸோ இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ நீங்களும் க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஆயிலிங் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் எல்லாம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கட்டிங்லாம் போட்டு முடிச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் எடுத்து ஃபோல்டு பண்ணேன். ஸோ ஒரு குர்த்தி அப்படின்னா நம்ம 4 ஃபோல்டு பண்ணோம். ஸோ 4 ஃபோல்டு பண்ணி பார்க்குறேன். அதை லென்த்து மட்டும் நீங்களே பாருங்கள். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பண்ணால் ரொம்ப சின்னதாக வந்துச்சு 4 ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. நானே என்ன பண்ணுறது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம அதை க்ராப் டாப்பாக போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு கைடன்ஸோடு தான் பண்ணியிருக்கோம். நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம ஓனாக டெசிஷன் எடுக்கிறக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபேப்ரிக் எதாவது வேஸ்ட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஃபேப்ரிக்காகவும் இருந்துச்சு. ஸோ அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல அப்படின்னு மனசை கல்லாக்கிட்டு சரி நம்ம இதில் எதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை அப்படியே க்ராப் டாப்பாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஸ்லீவ்லெஸ்ஸாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நான் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் மார்க்கிங்லாம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்கும் கட் பண்ணி வச்சுட்டேன். கீழே பாருங்கள் இவ்வளோ எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்குது. நான் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து லைனிங்கை மட்டும் மடிச்சு அடிச்சிட்டேன். பட் தைக்கிறப்ப நானே கொஞ்சம் பேனிக் ஆகி தொழுகி ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். பட் அவுட்புட் பாருங்கள், நான் செம்ம ஹாப்பி. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதில் வந்து நான் டாட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் போட்டேன். பட் நான் டாட் அடிக்கலை. ஏன்னா அதுக்கு தேவைப்படாதுன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால டாட் அடிக்காமே நல்லாயிருக்குன்னு தோணுனால நான் அப்படியே அதை விட்டுட்டேன். ஸோ எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் எடுத்து பார்க்குறேன். எல்லாம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் எனக்கு இன்னொரு டவுட், எல்லாம் அடித்ததுக்கப்புறம் தலைக்குள்ளே போகுமானும் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் பயந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு அவுட்புட்டு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பட் ஃபைனலி வந்துட்டு நம்மளே அதை ஒன்று ஸ்டிச் பண்ணி போடுறப்போ அதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கடையில் வாங்கினாலும் நம்ம கடையில் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். பட் அதை நம்மளே ஸ்டிச் பண்ணி போடுறப்போ அதோட ஃபினிஷிங் பார்க்குறப்போ இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்குறப்போ செம்ம ஹாப்பி. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நாளைக்கு வந்து கிளாஸில் பட்டியாலா ஃபினிஷ் பண்ணிட்டு இதோட பேர் பண்ணி நான் ஃபிட் செக் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.